வந்து விட்டார் மதுரை மீசமணி. வந்துட்டேன். மீசை சாப்பிட்டையா? தினமும் லைவ் வேணாம், வருத்தி வெயில். என்ன பண்ணுறது தெரியுமோ? நீங்கள் லைவ் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்ட போங்க. நான் அந்த லைவ் போடுறது செய்வேன். மாமா ஹாய் அண்ணா, அண்ணா சாப்பிட்டீங்களா, ஹேப்பி பர்த்டே. எனக்கு என்ன பர்த்டே? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாமா. ஒன்றுமே பண்ண, நீங்கள் சொன்னதே போதும் நண்பா. எம்ஆர் நவீன்கரா போங்கம்மா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் மெசேஜ் போங்க. நீங்கள் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் வேறு ஏதோ மீசை பண்ணி பண்ணி மீசை MEESEI பேசிவிட்டு மணி MANI எனக்கு வரவே இல்லைங்க. நான் உங்களை பார்த்தீங்க டாக்ஸி, எனக்கு காலைல கூப்பிட்டுச்சிங்கள, நான் உள்ளே போய் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணல. என் ஐடியா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏம்மா அம்மா சில கொடுப்பா. என் பேர் சொல்லுங்கள், எனக்கு இனி இரவு வணக்கம். என் பேர் மீசை மணின்னு கமெண்ட் பண்ண வேணாம் காமிக்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது யூடியூப்பில். MEESAI மீசை பேசிவிட்டு மணி, அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரியலையா? ஆனால் என்ன சாப்பாடு? என்ன உடம்பு சொல்கிறதில்ல, சும்மா தண்ணி தான் சாப்பிட ஒரு நைட்டில். நம்ம லைவ் 86 ஏங்க 86 பேர் பகுதி மனச்சாட்சி இல்லாமல் ஒரே ஒரு லைக் போட்டுக்கணுங்க. அடா கொலகார பாவிகளா! ஏன் ஒரு 10-50 லைக் போட்டால் நான் பார்க்குறேன். 86 லைக் போட்டால் 86 லைக் வரும்ல? ஏன் உங்கள் மனசாட்சி இல்லையா? இப்போதான் 2வது லைக் வந்துருக்கு. சிரிக்கிறேன் என் பொண்டாட்டி. 86 பேர் பார்க்குறீங்க கமாண்டை, என் லைவை. ஏன் ஒரு லைக் போட்டால் என்ன குறைஞ்சா வருவீங்க? மாமா நான் பண்ணிட்டேன் மாமா, தேங்க்யூ. ஏன் லைவ் எனக்கு நீங்கள் டாக்ஸி ஏன் ஐடிக்கு நீங்கள் வேறு ஏதோ ஐடிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. என் ஐடிக்கு வரவே இல்லை. உங்களை மனைவி முத்துலட்சுமி அக்கா எங்கே? இங்கே வாடி. இந்த தச்சுக்கிட்டு இருக்கா நண்பர், இந்த தச்சுக்கிட்டு இருக்கா வருங்க. பாவம் நண்பா, என் பொழப்பேனா? என் முன்னாடி தச்சாதான் எனக்கு காசு. என் முன்னாடி பாவம் நைட்டும் போகணும் தப்பா பாவம். ஆனால் ஒரு நாள் அடகு கடை தாத்தா ரவி தெரியும்னு சொன்னேன்ல, அவங்க பொண்ணு தான். அடகு கடையில் தாத்தா ரவி. ஆமாம், நீங்கள் தேன்மொழி தானே? அது தேன்மொழி தங்கச்சி தானே? ஆமாம். அப்புறம் ரேவதினு வந்திருக்கு. ரேவதி தேன்மொழி தங்கச்சி தான் தெரியும். நேசம் சாப்பிட்டீங்கன்னா அக்கா வீட்டில் இருக்கு மாமா. இன்ஸ்டா அக்செப்டில் என் ஐடிக்கு நீங்கள் பண்ணல டாக்ஸி. அண்ணா மது தங்க எங்கே என்ன பண்ணுறாங்க? பூவதி இந்த இருக்காங்க, படுத்துருக்காங்க பாப்பா. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும், கடுமையாக உழைப்பை நம்புங்க. தேங்க்யூ. குள்ளமணி மாமா வணக்கம். தலைவா வணக்கம். தலைவரே, உங்களை வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் வந்துவிட்டார் மீசைமணி என்று சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம் தெரியும். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்க அண்ணா. நீங்கள் மீசமணி இல்லை, தாடிமணி. ஓகே. மாப்பிள்ளை வணக்கம் மாதிரி இருந்து. தேங்க்யூ. ஐயோ நாகார்ஜுன், நான் சொன்னதே கிஃப்ட் அடிக்கணும். ஐயோ சாரி, தேங்க்யூ நாகார்ஜுன். நம்மளுக்கு ரொம்ப கிஃப்ட் அடிக்கிற ஒரே நல்ல உள்ள படித்தா நல்ல நிறைய மனிதர்கள் இல்லை. நாகார்ஜுன் ஒரு ஆள். தேங்க்யூ நாகார்ஜுன். 20 ரூபா கிஃப்ட் பண்ணிருப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. நம்ம லைவில் இன்னைக்கு முதல் கிஃப்ட் அடித்த ஒரே நபர் யாருன்னா நம்ம நாகார்ஜுன் தான். இன்னைக்கு இப்போ இந்த லைவில் கிஃப்ட் அடித்த ஒரே நண்பர் நம்ம அவர் தான். பேர் சொல்லுங்கள். ஜன்னத். புஷு போடாதீங்கண்ணா. ஓகே, அடக்கி வச்சுருவோம். மதுரையில் ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ வாங்குறீங்க? ப்ளவுஸ் தைக்கவா? தெரிலையா, என் ஒய்ஃபு தான் கேட்கணும். பெரம்பலூர் மாவட்டம் திருவாச்சூர் வாருங்கள் நம்ம வீட்டுக்கு. எவ்வளோடி வாங்குற ஒரு ப்ளவுஸுக்கு? 100 ரூபா நண்பா. என்ன பூரா மாறிடுச்சு இது.